ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எல்லாம் சிறப்பாக கொண்டு நினைக்கிறேன். இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குங்க பரவலா. அதனால இன்னைக்கு மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு அட்டகாசமான குழம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு. மிளகு குழம்பு கூட வைக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு குழம்பு சாட்சில் போட்டிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு தான் செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடாயிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை நீங்க வெறும் ட்ரையாவே நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்சம் ஆயில் போட்டும் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஆயில் குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? கருவேப்பிலையை ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாங்க. ஒரு 70% ரோஸ்ட் பண்ணா போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணா போதுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா இதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இதை ஒரு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 75 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்ப பாருங்க, தாளிப்பெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 கப் சின்ன வெங்காயம் பெருசா இருக்கனால நறுக்கி வச்சிருக்கேன். சரிங்களா? 1 கப் வெங்காயம் சேர்த்திருக்கீங்க. அதுல இருந்து ஒரு 1/4 பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. பூண்டு வெங்காயம் வதங்கிருச்சுங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அப்படியே சேர்த்திக்கலாங்க. சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. இப்ப மசாலோட பச்சை வாசனை போயிருச்சு. நம்ம அரைச்சு வச்ச கருவேப்பிலை, சீரகம், மிளகு சேர்த்திக்கலாம். இந்த பொடி சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்ப எல்லாத்தையும் இன்னொரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப கருவேப்பிலை பொடி சேர்த்துனதுக்கு அப்புறம் பாருங்க, குழம்போட கலரே வேற லெவல் ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. இப்ப இந்த குழம்பு தேவையானது எல்லாமே சேர்த்தி வச்சுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு திறந்து காட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு கலந்து விட்டுக்கலாம். குழம்பு வேற லெவல்ல சூப்பரா வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபைனலா நம்ம கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீடியமான ஃப்ளேம்ல 1 நிமிஷம் விட்டுட்டு நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். இப்ப மூடி ஓபன் பண்ணிடலாங்க. ஒரு அட்டகாசமான கருவேப்பிள்ளை குழம்பு ரெடிங்க. நல்லா நல்லெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல அட்டகாசமா நிக்குது. பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. குழம்பு அட்டகாசமா வந்துருக்கு பாருங்க. நல்ல சுடுசாதத்துல சுட சுட ஊத்தி அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு அப்பளமோ இல்ல வடகமோ வச்சு சாப்பிட்டோம்னா கலக்கலா இருக்குங்க. இப்போ வேற ஒரு பவுல்ல மாத்தி காமிக்கிறேன்.